ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அழகான ரொட்டீன் விளாக் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த விளாகில் நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி வீடியோவில் நம்ம லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு சில விஷயங்கள் பற்றி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா, அதாவது ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு பட்டாதான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு காலம் கடந்ததுக்கப்புறம் இதெல்லாம் அப்பயே நமக்கு தெரியாமல் போயிடுச்சே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி தான் நான் இப்போவே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ தட் நான் இப்போ சொல்ல போகிற விஷயங்கள்லாம் உங்கள் லைஃப்பில் அஃபெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஒரு அவேர்னஸோடு இருந்துப்பீங்க அப்படின்றதுனால. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் என்னெல்லாம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வ்ளாகில் என்னோடய மந்த்லி க்ராசரிஸ், அதுக்கப்புறம் அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன், அப்புறம் நம்ம வீட்டில் க்ளீனிங்காக யூஸ் பண்ணக்கூடிய கிளாத்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எப்படி வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மகா சிவராத்திரி அன்னைக்கு ஒரு சிவன் கோயில் போயிருந்தோம். ஒன்றும் இல்லை, 2 சிவன் கோயில் போயிருந்தோம். ஸோ எங்கே போயிருந்தோம் அப்படின்றத பற்றிலாம் ஒரு கிளிப்பிங் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அந்த கிளிப்பிங்கில் குட்டி குட்டி வடையெல்லாம் நம்ம ரோட் சைடில் கிடைக்கும்ல, அந்த மாதிரி மதுரையில் போத்தீஸ் வாசலில் ஒரு அண்ணா சின்ன சின்ன வடைகள், அதுக்கப்புறம் போலி எல்லாம் பண்ணி சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அண்ணா கிட்ட வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் மதுரையில் போத்தீஸ் பக்கம் போகிறீங்க, அந்த ட்ரெஸ் பர்ச்சேஸ்க்காகவோ இல்லை அந்த ஏரியா சைடோ போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி வடைகள், போலி இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த அண்ணா கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஜஸ்ட் நமக்கு பிடிச்ச ஒரு ஃபுட்டை எப்போவாது வெளியில் போகும்போது ட்ரை பண்ணி பார்த்த மாதிரியும் இருக்கும், ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி கடைகளுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். அப்படின்றதுனால தான் இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த vlog பார்த்துக்கிட்டே இப்போ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நம்ம லைஃப்பில் சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா நிறைய அனுபவம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் புரியவே வரும். அதுலேயும் ஒரு சிலருக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக வாழ்க்கையில் இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதுலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப சீக்கிரமே தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அமைஞ்சிரும். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா காலம் கடந்து அதெல்லாம் ஏஜெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் அப்போ தான் புரிய வரும், நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சுதான் நம்மளும் கவனத்தோட வாழ்க்கையை வாழ்ந்துருக்கலாமே அப்படின்னு யோசிப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் இப்போ சொல்ல போகிற விஷயங்கள்லாம் எப்போவுமே ஒரு கவனத்தோடையும் ஒரு அவேர்னஸோடையும் இருந்துட்டிங்கன்னா லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள்லேருந்து நம்மளை சேவ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ வாழ்க்கையில் அடிபட்டு புரிஞ்சுக்கிற சில விஷயங்களை முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பை நாம் சிறப்பாக வாழ்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம பழகிற எல்லாருமே நமக்கு உண்மையான ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க அப்படின்னு எப்பவும் எதிர்பார்க்காதீங்க. நம்ம ரொம்ப சின்ன வயசில் விவரம் தெரியாத வயசில் ஒரு ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணி அவங்களோட நம்ம பேசுகிறது, சிரிக்கிறது எல்லாமே எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. ப்ளஸ் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு கூட நமக்கு தெரியாது. நம்ம ஜஸ்ட் நம்ம கூட படிக்கிறாங்க, நம்ம கூட பழகிறாங்க அப்படின்றதுக்காக அவங்களோட விளையாடுறது, நிறைய விஷயங்கள் பேசி சிரிக்கிறது அப்படின்னு இருப்போம். பட் அதுவே ஒரு ஏஜ்க்கு அப்புறம் நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஒருத்தரோட பழகிறீங்க அப்படின்னா அவங்கள கொஞ்சம் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப க்ளோஸாக பழகிறது அப்படின்றது நல்ல விஷயம். ஏன்னா நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தானே, நம்ம கூட பேசுகிறவங்க எல்லாருமே நம்மக்கிட்ட உண்மையாக தான் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சி பழகக்கூடாது. ஏன்னா சில பேர் அவங்க சுயநலத்துக்காக கூட மட்டுமே நம்ம கூட பழகுவாங்க. அப்படி இருக்க ஃப்ரெண்ட்ஸை நம்ம ரொம்ப சீக்கிரம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்காமலே அவங்களோட ரொம்ப க்ளோஸாக பழகிட்டுருக்கோம் அப்படின்னா அவங்க நம்மளை ரொம்ப நாளாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பாதிப்பு அடைஞ்சிக்கிட்டே இருப்போம். அந்த பாதிப்பு ஒரு கட்டத்தில் நமக்கு பெரிய ஒரு ஆபத்தாக கூட முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதனால நம்ம கூட பழகிற எல்லாருமே நமக்கு உண்மையாக தான் இருப்பாங்க, நம்மக்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் பழகுவாங்க, நம்ம முன்னேறணும்னு தான் நினைப்பாங்க, நம்ம முன்னேறதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கவனத்தோடு யாரு கூடனாலும் பழகுங்க. யாரையும் கொஞ்சம் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட க்ளோஸாக இருங்க. ஸோ இந்த விஷயத்தை காலம் கடந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதனால பாதிப்படைய போகிறது அவங்க கிடையாது, நாம் மட்டும்தான் அப்படின்றத ரொம்ப தெளிவாக மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா
ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற பேர்னால நிறைய பேர் வாழ்க்கையில் பாதிப்படைகிறது இப்போ இருக்க இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே நடக்குது. ஸோ இந்த விஷயத்தில் எப்பவுமே ஒரு அவேர்னஸோடு இருங்க. ரெண்டாவதாக நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, நம்ம பேசுகிற வார்த்தைகளில் எப்பவுமே நமக்கு கவனம் இருக்கணும். ஏன்னா வார்த்தையை விட்டுட்டு அப்புறம் ஒரு நாள் நம்ம வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்றத புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம லைஃப்பில் பேச்சு ஒருத்தரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகவும் செய்யும், இருக்க நிலைமையிலேருந்து கீழே கொண்டு போகவும் செய்யும். நம்ம பெரியவங்களாம் சொல்லுவாங்கல்ல, ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் அப்படின்னு. அது 100% கரெக்ட். ஏன்னா நம்ம ஒரு வார்த்தையை ஒருத்தரை பார்த்து விட்டுட்டோம், அந்த வார்த்தையை விட்டதுனால அவங்க மனசு உடஞ்சி போயிட்டாங்கன்னா அந்த உடஞ்ச மனசு உடஞ்சது தான். அதை நம்ம திருப்பி போய் சரி பண்ண முடியாது. சாரின்னு சொன்னால் கூட அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் நம்ம பேசின வார்த்தைகள்னால அவங்க மனசு காயப்பட்டது தானே. ஸோ அதனால அப்படி ஒருத்தரை நம்ம வார்த்தையால் கொல்லவும் முடியும். ஒருத்தர் ரொம்ப தோண்டு போய் உட்காந்துருக்காங்க, வாழ்க்கையில் என்ன பண்ணணுன்னே தெரியாமல் உட்காந்துருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு மீள முடியாத கஷ்டத்தில் உட்காந்துருக்காங்க அப்படின்னா, உன்னால் முடியும், நீ இதை கடந்து போயிடுவ, உனக்கு நான் கூட இருக்கேன், என்னால் முடிஞ்ச உதவியை நான் உனக்கு பண்ணுவேன், நீ இந்த நிலைமையிலேருந்து வெளியில் வந்துடுவ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதலாக 2 வார்த்தை நம்ம சொல்லும் பொழுது அவங்க அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியே வர முடியும். வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தில் தோல்வி அடைஞ்சு உட்காந்துருந்தாங்கன்னா கூட வெற்றியை நோக்கி போகிறதுக்கு நம்ம வார்த்தைகள் அவங்களுக்கு உதவவும் செய்யும். ஸோ அதனால நம்ம வாயிலிருந்து வெளியில் பேசக்கூடிய வார்த்தைகளில் எப்பவுமே நமக்கு ரொம்ப கவனம் இருக்கணும். ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாருக்கிட்டையாவது தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுட்டு அப்புறம் அதை சரி பண்ணுறதுக்காக நம்ம கஷ்டப்படுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்றத மட்டும் உங்கள் மனசில் எப்பவும் வச்சுக்கோங்க. மூணாவதாக நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, நம்மளை சுற்றி இருக்க எல்லாரையும் நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணும், திருப்திப்படுத்திடணும் அப்படின்னு நினச்சி எப்பவும் முயற்சி பண்ணாதீங்க. அப்படி யாருனாலையுமே முடியாது அப்படின்றத தெளிவாக உங்கள் மைண்டில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க. எல்லாத்தையுமே நம்ம எல்லா விதத்துலேயும் சந்தோஷமாக வச்சுக்கணுன்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதில் ஒரு 2 பேர் ஏதாவது நம்மளை குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம நல்லதே அவங்களுக்கு செஞ்சாலும் அதில் இருக்க குறைய மட்டும்தான் பார்த்து நோட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு நம்ம எவ்வளோ தான் பண்ணினாலும் நம்மக்கிட்ட குறை கண்டுபிடிக்கிறதுல மட்டும்தான் மைண்ட் செட் இருக்குமே தவிர, நம்ம செஞ்ச விஷயத்துக்காக ஒரு சந்தோஷப்படுறதோ நன்றியாக இருக்கிறதோ இல்லை நமக்காக இதை அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சி திருப்திப்பட்டுக்கிறதோ எப்பவுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களோட குணம், அது அவங்களோட இயல்பு, அதை நம்மளால் மாற்ற முடியாது. ஸோ அதனால இவங்க நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்களே, நம்ம இவங்க சந்தோஷத்துக்காக தானே பண்ணுறோம், இவங்க திருப்தியாக இருக்கணுன்றதுக்காக ஒரு விஷயத்த பண்ணுறோமே, இதை எப்போ தான் அவங்க புரிஞ்சுக்க போகிறாங்களோ அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் அதுக்கு முயற்சி செஞ்சு உங்களை நீங்கள் கஷ்டப்படுத்திக்காதீங்க. நம்மளை சுற்றி இருக்க எல்லாருமே நம்மளை புரிஞ்சு நம்ம சந்தோஷமாக வச்சுக்கிறோம் அப்படின்றத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம கூட சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் உங்கள் மனசாட்சிக்கும் உங்கள் திருப்திக்கும் உங்கள் சந்தோஷத்துக்கும் யாருக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணுங்கள். யாருக்கிட்ட இருந்து எந்த விஷயத்தையும் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. இது உங்கள் மனசுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு திருப்தியும் நிம்மதியும் கொடுக்கும். நாலாவதாக நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைக்கிற எதுவுமே ரொம்ப ஈஸியாக கிடச்சிராது அப்படின்றத மனசில் எப்போவுமே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மள நிறைய பேர் நம்ம பார்க்கக்கூடிய சோஷியல் மீடியாலேயோ இல்லை டிவிலேயோ இல்லை நம்ம பார்க்குற நியூஸ்லேயோ நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிறத பார்க்கும் பொழுது இவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக கிடச்சிருச்சு, நம்ம ரொம்ப வருஷமாக இந்த ஒரு விஷயத்துக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியலையே அப்படின்னு நினைக்கிறோம். அவங்களோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, அவங்க என்ன கஷ்டப்பட்டு அந்த நிலைமைக்கு வந்தாங்க அப்படின்றதெல்லாம் அவங்க இடத்துல இருந்து பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ அதனால நம்ம லைஃப்பில் நம்ம ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கான எஃபர்ட் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் போட்டுக்கிட்டே இருந்தால் தான் கிடைக்கும். ஸோ எந்த விஷயமும் ரொம்ப ஈஸியாக வாழ்க்கையில் கிடச்சிராது. அப்படி நம்ம எஃபர்ட்டே போடாமல் ஒரு விஷயம் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு அப்படின்னா அது நம்ம லைஃப்பில் நிரந்தரமாகவும் இருக்காது அப்படின்றத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும்னா அதுக்கான எஃபர்ட்டை நம்ம தான் போடணும். நம்ம எஃபர்ட் போட தான் அந்த விஷயம் நம்மளை நெருங்கி வரும், சீக்கிரமே நமக்கு அந்த விஷயம் கிடைக்கும் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் ஆகலையே, நம்ம இன்னும் நினச்ச விஷயத்தில் அடையலையே அப்படின்னு நினச்சி எப்பவும் ஃபீல் பண்ண மாட்டீங்க.
இதெல்லாம் நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் பணம், புகழ் ரொம்ப அழகாக இருக்குது, இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட நம்மளோட ஆரோக்கியத்துக்கு எப்போவுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்ம ஆரோக்கியமாக இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் கடந்து போகிறதுக்கான தெம்பு வந்து நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ அதனால் மனசையும் உடம்பையும் எப்பவும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும், மற்றதெல்லாம் அடுத்துதான் அப்படின்றதில் மட்டும் கவனம் வச்சுக்கோங்க. உடம்பு மனசும் ஹெல்த்தியாக இருந்தால் வாழ்க்கையில் எதை வேணாலும் சாதிக்கலாம். அவ்வளோதான், இந்த vlog இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான vlogோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.